Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis sum பார்க்கலாம். Already introduction ல கொடுத்திருக்கேன். There are two samples, small sample and large sample. இது என்னன்னு பார்க்கலாம். So test whether the sample having the values. So இந்த sample ஏதோ ஒரு sample எடுத்திருக்காங்க, அதோட values. But particular எந்த வேல்யூன்னு சொல்லல, so அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாதுங்க. ஒரு சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, அதோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 63, 63, 64 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா n வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப இதை பார்த்தோம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா n ஓட வேல்யூ 9. ஸோ இமீடியட்டா we understood that this is small sample. This is small sample. அப்போ ஸ்மால் சாம்பிள்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது டி டெஸ்டா, எஃப் டெஸ்டா, கை ஸ்கொயர் டெஸ்டா அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். இதுல கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து ஸ்பெஷல் டைப், அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ எஃப் ஆர் டி டெஸ்டான்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா உங்க கொடுத்துருக்க சாம்பிள்ல 10 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு செட் ஆஃப் சாம்பிள் தான் இருக்கே தவிர இன்னொரு செட் ஆஃப் சாம்பிள் இல்லை. அதாவது நல்லா பாத்தீங்க, சாம்பிள் ஹேவிங் த வேல்யூஸ்ன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அனதர் சாம்பிள் கொடுக்கல. அப்போ ஒரே சாம்பிள் தான் இருக்கு. பட் உங்களுக்கு எஃப் டெஸ்ட்ல 2 சாம்பிள் யூஸ் பண்ணி போடுவோம், அதனால எஃப் டெஸ்ட் இது கிடையாது. அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா மீன்ன்ற வேர்டை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கனால த ப்ராப்ளம் அண்டர் மீன் வரனால கம்பல்சரியா இது டி டெஸ்ட் தான்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மால் சாம்பிள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இது டி டெஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுல ஒரே ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கிறதுனால இது சிங்கிள் மீன், டி டெஸ்ட்ல இருக்கிற சிங்கிள் மீன். அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கான ஃபார்முலா வந்து t is equal to x bar minus mu by n by s by root n. ஸோ இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு தேவையானதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10 சாம்பிள் எடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹேஸ் பீன் chosen from population with mean. Population with mean. Population mean எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 65. ஸோ மியூவோட வேல்யூ 65 அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. Population mean they are given. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5% லெவல். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸும் பாத்தீங்கன்னா இதுல 5% நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்ணலாம். நல்ல ஹைபோதீசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்ண போறேன். இப்போ இந்த நல்ல ஹைபோதீசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்றது எப்படின்னா மியூ வேல்யூ 65, அந்த எடுத்திருக்க சாம்பிள் த பாப்புலேஷன் மீனோட ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு அதனால மியூ வேல்யூ 65க்கு ஈக்குவல் தான் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். கரெக்டா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் எப்படி எடுத்துக்கணும்? அது கரெக்டா இல்ல. பிகாஸ் அவங்க கேட்கறது பாருங்க, டெஸ்ட் வெதர் த சாம்பிள் ஹேவிங் த வேல்யூஸ் has been chosen from இந்த பாப்புலேஷன் தான் வந்ததுன்றத செக் பண்ணணும். இந்த பாப்புலேஷன் தான் வந்திருக்கு அப்படின்னா அதோட மீன் வேல்யூ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ மீன் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது வந்து அந்த சாம்பிள்ல தான் வந்திருக்குன்றது அர்த்தம். இல்ல அந்த மீன் வேல்யூ நாட் ஈக்குவல்டா இருக்குன்னா திஸ் இஸ் நாட் கம் ஃப்ரம் திஸ் பாப்புலேஷன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நல்ல ஹைபோதீசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். ஒன்ஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு வரதுனால நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், இது டூ டெய்ல்டு டெஸ்ட். இது டூ டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ கொடுத்துருக்க இந்த 10 சாம்பிள் 9 சாம்பிள்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 சாம்பிள்ஸுக்கு டேபிள் வேல்யூஸ் நம்ம போட போறோம். டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ண போன்றது கவனிங்க. ஸோ இதான் அந்த டேபிள். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் எக்ஸ், செகண்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அனதர் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்க அந்த 9 டேட்டாஸையும் எக்ஸ்ல கொண்டு வந்து எழுதிட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லா. சரி, இப்போ இந்த காலத்துல இருக்க இந்த எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 591 அப்படின்னு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அப்போ இது வந்து எக்ஸ்ன்றதுனால இதை வந்து நம்ம சிக்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சிக்மா எக்ஸ் தான் 591. சரி, அடுத்த காலம் ஃபில்அப் பண்ணணும்னா நம்மளுக்கு எக்ஸ் பார் தெரியணும். ஸோ எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் டேபிள்ல 591 divided by there are 9 values இதுல இருக்கிறதுனால இது 9. ஸோ 591 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 65.67 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு கால்குலேட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 65.666 அப்படியே போய்கிட்டே இருக்கும், லாஸ்ட்ல 7 வரும். இதை ரவுண்ட் பண்ணி 65.67 நான் எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி கால்குலேட்டர்ல வர வேல்யூ ரவுண்ட் பண்ணி எழுதிக்கிங்க. சரி, நான் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் பாரை கொண்டு வந்து இதுல யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வந்து 65.67. சரி, இப்போ இதை வச்சு நான் 1 by 1 ஃபில் பண்ண போறேன். எப்படி 63 இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 63 மைனஸ் 65.67 வந்து மைனஸ் 2.67 வரும். அதே மாதிரி 63 கொண்டு வந்து அதே 60 போறீங்கன்னா மைனஸ் 2.67 வரும்.
அதே மாதிரி 64 கொண்டு வந்து போட்டீங்கன்னா 64 மைனஸ் 65.67 வந்து மைனஸ் 1.67 வரும். அதே மாதிரி இதுல இருக்க இந்த காலத்துல இருக்க எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த காலத்துல இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இதுல போடணும். ஸோ 2.67 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 7.1289 அப்படின்னு வரும். அதே வேல்யூ தான் இது 7.1289. அதே மாதிரி 1.67 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2.7889 வரும். ஸோ இதே மாதிரி இந்த டேபிள்ல இருக்க எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணுங்க. இது மாதிரி ஃபுல்லா டேபிள் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ இந்த டேபிளை ஃபில்அப் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த லாஸ்ட் காலத்துல இருக்க ஒரு சமிஷன் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ இந்த காலத்துல இருக்க இந்த சமிஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 208.001 வரும். ஸோ நீங்க அப்ராக்சிமேட்லி 208 எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை இது அப்படியே இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். இது மேல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இது சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ் போடுங்க, எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலாக்கு தேவையான, நம்ம மேலே கொடுத்திருந்த இந்த ஃபார்முலாக்கு தேவையான எஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எஸ்ஸுக்கான ஸ்பெஷல் ஃபார்முலா என்னன்னா, எஸ் இஸ் ஈக்குவல், எஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் 1. ஸோ இதுல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ தான் இங்க 208.001 டிவைடட் பை என்னோட வேல்யூ 9, 9 மைனஸ் 1 8. ஸோ இது அகைன் கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸாக்டா 26 வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கால்குலேட்டர்ல என்ன வந்திருக்குன்னா 26.0000125 வரும். எனக்கு அந்த வேல்யூ வேணா, பாயிண்ட் நிறைய ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ அவாய்ட் பண்ணி வெறும் 26 மட்டும் எழுதிக்கிட்டேன். ஸோ இதுதான் எஸ் ஸ்கொயர். பட் நம்மளுக்கு எஸ் ஸ்கொயர் தேவையில்லை, எஸ் தான் தேவை. எஸ்ன்றது ரூட் ஆஃப் 26. ஸோ அகைன் இதை கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 5.099 வரும். ஸோ இதுதான் எஸ்ஸோட வேல்யூ கிடைச்சிடுச்சு. ஸோ இதை கொண்டு வந்து நான் டி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நான், டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் 10. அதில் கொண்டு வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் பார் பாருங்க, எக்ஸ் பார் வந்து இங்க வந்து 65.67. ஸோ 65.67 மைனஸ் மியூ, மியூ மேலேயே கொடுத்துருந்தாங்க பாருங்க, மியூ வந்து 65, அதை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மியூ வந்து 65 டிவைடட் பை எஸ், எஸ்ஸோட வேல்யூ 5.099 டிவைடட் பை ரூட் ஆஃப் 9, என்னோட வேல்யூ 9. ஸோ ரூட் 9 3 தான். ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, டேரக்டாவே கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.67 வரும். இது அப்படியே கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.6997 அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபர்தரா அகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது 0.3942 அப்படின்னு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு டேபிள், அதாவது கால்குலேட்டட் வேல்யூ மாடுலஸ் டி அப்படி பார்த்தீங்கன்னா 0.3942 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம கால்குலேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1, nன்றது 9, 9 மைனஸ் 1 வந்து 8. ஸோ 8 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு நான் டேபிள் வேல்யூ 5%ல பார்க்க போறேன். ஸோ இதான் அந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். 2 டைல்டு டெஸ்ட் இருக்கு, 1 டைல் டெஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து 2 டைல்டு டெஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். 2 டைல்டு டெஸ்ட்ல 5% லெவல்னா இதுதான். அதுல வந்து 8 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 8 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இது. ஸோ இதுக்கு நேரம் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 2.306 வருது. ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. இதை தான் நான் வந்து அங்க யூஸ் பண்ண போறேன். அப்போ டேபிள் வேல்யூ என்ன பார்த்தோம், டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல் இன் 8 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம என்ன பார்த்தோம்னா 2.306 கண்டுபிடிச்சோம். இதுதான் டேபிள் வேல்யூ. ஸோ நம்மளோட கால்குலேட்டர் வேல்யூ இங்க இருக்கு. ஸோ இப்போ இங்க எழுதும் போது மாடுலஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0.3942. இது வந்து calculated value which is less than the table value 2.306. நம்ம calculate பண்ண வேல்யூவை விட டேபிள் வேல்யூ பெருசா இருக்கு. ஸோ அதனால that is calculated value is lesser than the table value. Therefore we accept the null hypothesis. Accept the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.